எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை மற்றும் வெளிநாட்டு சேவைக்கான முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் போட்டி பரீட்சை போன்ற வெவ்வேறு போட்டி பரீட்சைகளுக்கு தோற்றுகின்ற அலுவலர்களை ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு செயலமர்வு தொடரில் இன்றைக்கு சந்திக்கிறோம். இந்த செயலமர்வில் தாவணவியல் கோவையின் முதலாவது தொகுதியின் 25வது அத்தியாயம், அதைத் தொடர்ந்து நேரம் கிடைத்தால் 34வது அத்தியாயம். இது தாவணவியல் கோவையினுடைய பழைய வெளியீட்டில் 36வது அத்தியாயம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. தற்போது திருத்தம் செய்யப்பட்ட தாவணவியல் கோவையில் 34வது அத்தியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் 25வது அத்தியாயத்தை பார்க்குறோம். அதுக்கு மேலே நேரம் கிடைக்குமாக இருந்தால் 36வது அத்தியாயத்தையும் பார்க்கலாம். சரி, 25வது அத்தியாயம். நாங்கள் ஏற்கனவே அரசு சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களினுடைய அரசியல் உரிமைகள் என்பது தொடர்பாக கலந்து பேசியிருக்கிறோம். அதுபோன்ற இன்னொரு விடயம்தான் அரசு சேவையில் உள்ள உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்கத்தில் அங்கத்துவம் வகித்தது. லேபர் யூனியன் நாங்கள் சொல்லுவோம் தானே, தொழிற்சங்கத்தில் அங்கத்துவம் வகித்தது. இது தொடர்பான விடயங்கள் பல பரீட்சைகளையும் தொடர்ச்சியாக கேட்கப்படுவது. நாங்கள் அந்த விடயத்தை பார்த்துக்கொள்ளலாம். சரி, முதல்ல தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு, அரசாங்க சேவையில் பணியாற்றும் உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்கம் ஒன்றில் அங்கத்தவர்களாக இருப்பார்கள் எனில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அனுசரணைகள் இவை. ஃபெசிலிட்டேஷன், தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு அரசினால் வழங்கப்படக்கூடிய அனுசரணைகள் இவை. முதலாவது, தொழிற்சங்கத்தில் அவர்கள் அங்கத்தவர்களாக இருப்பதன் காரணமாக தொழிற்சங்கத்துக்கு செலுத்த வேண்டிய அங்கத்துவ பணம், அது தவிர மரண நன்கொடை திட்டங்கள், அதுபோன்ற ஏனைய திட்டங்களுக்கான அவர்களுடைய சந்தா பணம் என்பவற்றை அறவிட்டு உரிய தொழிற்சங்கம் மற்றும் திட்டங்களுக்கு அனுப்பி வைப்பது. இது அவர்களுக்காக திணைக்களங்கள் செய்கின்ற ஒரு அனுசரணை. சரிதானே? தொழிற்சங்கத்தில் அங்கத்தவர்களாக இருக்கிற உத்தியோகத்தர்களுடைய அங்கத்துவ பணத்தை அறவீடு செய்து, அவர் தொழிற்சங்க அங்கத்துவ கட்டணம் அல்ல தொழிற்சங்கத்துக்கான சந்தா பணம், அங்கத்துவ பணம், அதுபோல் மரண நன்கொடை திட்டங்கள் போன்ற ஏனைய திட்டங்களுக்கான சந்தா பணம் ஆகியவற்றை அறவீடு செய்து அனுப்பி வைப்பது. இரண்டாவது, தொழிற்சங்க நடவடிக்கைகள், தொழிற்சங்க சம்மேளன நடவடிக்கைகளுக்காக கடமை விடுமுறையும் இலவச புகையிரத ஆணை சீட்டும் வழங்குதல். அது நாங்கள் ரெண்டாக பிரித்து சொல்லலாம். தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் தொழிற்சங்க சம்மேளன நடவடிக்கைகளுக்காக கடமை விடுமுறை வழங்குதல், தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொழிற்சங்க சம்மேளன நடவடிக்கைகளுக்காக இலவச புகையிரத ஆணைச்சீட்டுகள் வழங்குதல். அது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா சொல்கிற போது அழகாக இருக்கும். சரிதானே? எப்படி தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் தொழிற்சங்க சம்மேளன நடவடிக்கைகளுக்காக கடமை விடுமுறையும் இலவச புகையிரத ஆணைச்சீட்டினையும் வழங்குதல். அடுத்த விடயம், தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்காக அரசாங்க உத்தியோகத்தில் ஒருவரை முழு நேர அடிப்படையில் சங்கத்தின் பணிகளுக்காக விடுவிப்பது. தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்காக முழு நேர அடிப்படையில் சங்கத்தின் அங்கத்தவராக உள்ள உத்தியோகத்தர் ஒருவரை விடுவிப்பது. சங்கத்தின் முழுநேர நடவடிக்கைகளுக்காக, தொழிற்சங்கத்தின் முழுநேர நடவடிக்கைகளுக்காக விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவருக்கு சம்பளம் வழங்குவது. தொழிற்சங்க சம்மேளனங்களின் நடவடிக்கைகளுக்காக வழங்கப்படுகின்ற அனுசரணைகள் மற்றும் விடுவிப்புகள். தொழிற்சங்க நிறைவேற்று குழுவில் அல்லது நிறைவேற்று சபையில் தொழிற்சங்கத்தினுடைய நிறைவேற்று அலுவலராக பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்களுக்கான இடமாற்றம் சார்ந்த சலுகைகளை வழங்குதல். திணைக்களத்தின் சுற்று நிறுவனங்களின் பிரதிகளை தொழிற்சங்கங்களுக்கு வழங்குதல். திணைக்களத்தின் சுற்று நிறுவனங்களின் பிரதிகளை தொழிற்சங்கங்களுக்கு வழங்குதல் ஆகிய அனுசரணைகளை வழங்கலாம். அப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார்களாக இருந்தால் இந்த 8ஐயும் அப்படியே எழுதிவிட்டாலே முழுமையான புள்ளி கிடைக்கும். நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக அதை சொல்லி இருக்கிறோம். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதினால் கூட போதுமானது. நான் சொன்ன விடயங்களை திரும்ப இதை பார்த்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த காணொளி பதிவிடப்படும் தானே, அந்த விடயத்தை பார்த்து
ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த 8 விடயங்களையும் நாங்கள் அதில் 8வது விடயம் எல்லாம் பார்க்க மாட்டோம். திணைக்களத்தினுடைய சுற்று நிறுவ பிரதிகளை வழங்குதல் என்பது இதில் சொல்லப்பட்ட கட்டணத்துக்கு இப்போது அது வழங்கப்படுவதில்லை, அது இலவசமாகவே வழங்கப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு திணைக்களத்தினுடைய சுற்று நிறுவனங்களும் மென் பிரதிகளாக தற்போது மின்னஞ்சல் மூலமாக அல்லது அவர்களுடைய இணையதளங்களில் பிரசுரிக்கப்படுவதன் காரணமாக இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த விடயத்தை நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க மாட்டோம். சில விடயங்களின் மீது அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கலாம். அப்போ முதலாவது விடயம் இந்த அங்கத்துவ பணம். தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கான அனுசரணைகள் என்கிற வகையில் முதலாவது விடயம் அங்கத்துவ பணம், மரண நன்கொடை திட்டங்கள், அவ்வாறான ஏனைய திட்டங்களுக்கு வழங்கப்படுகின்ற சந்தாபனம் என்பவற்றை அறவீடு செய்து உரிய சங்கங்களுக்கும் திட்டங்களுக்கும் அனுப்பி வைப்பது. இப்போ பாருங்க, இங்கே தரப்படுகிற ஒரு விடயம் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் ஒன்றின் உறுப்பினராக இருக்கக்கூடிய உத்தியோகத்தருடைய அங்கத்துவ பணத்தை, அவருடைய சந்தா பணத்தை அவரின் சம்பள பட்டியலில் இருந்து அறவீடு செய்யலாம். அறவீடு செய்து தொழிற்சங்கத்திற்கு அனுப்பி வைக்க முடியும். தொழிற்சங்கத்தினுடைய வங்கி கணக்குக்கு அல்லது தொழிற்சங்கத்துக்கு அந்த பணத்தினை அனுப்பி வைக்க முடியும். பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டால், தொழிற்சங்க பதிவாளரால் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கமாக இருக்க வேண்டும். இதை நாங்கள் பொதுவாக சங்கம் நீங்கள் சொல்லுவது தொழிற்சங்க பதிவாளரால் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கத்தினை குறிக்கும். அப்போ முதலாவது அரசாங்க உத்தியோகத்தர் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் ஒன்றின் உறுப்பினர் ஒருவராக இருப்பாராக இருந்தால் அவருடைய சம்பள பட்டியலிலிருந்து தொழிற்சங்கத்துக்குரிய அங்கத்துவ பணத்தை அறவீடு செய்து தொழிற்சங்கத்தின் கணக்கில் சேர்ப்பிக்க முடியும். இது ஒரு விடயம். சம்பள பட்டியலில் இருந்து அங்கத்துவ பணத்தை அறவிடுவதற்கான சம்மதம் குறித்த அலுவலரால் கையொப்பமிடப்பட்ட மாதிரி படிவம் ஒன்று, அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது தானே. உத்தியோகத்தினால அந்த உத்தியோகத்தர் கையெழுத்து வச்சு தான் தன்னுடைய அங்கத்துவ பணத்தை அறவீடு செய்வதற்கு சம்மதம் தெரிவித்து கையொப்பமிட்ட படிவம் ஒன்று உரிய சங்கத்தினால சமர்ப்பிக்கப்பட வேண்டும். உரிய திணைக்களத்துக்கு சங்கம் கொடுக்க வேணும். இந்த உத்தியோகத்தினுடைய சம்மத கடிதத்தை அவருடைய அனுமதியை கொடுக்க வேண்டும். திணைக்கள உத்தியோகத்தருடைய பர்சனல் ஃபைலில் இது போட வேண்டும். பர்சனல் ஃபைலில் இது போட வேண்டும். இப்படி சின்ன சின்ன கேள்விகளையும் சில வேளைகளில் நீங்கள் பார்த்து வச்சிருக்க வேண்டும். சம்பள பட்டியலில் இருந்து அங்கத்துவ பணத்தை அறவிடுவதற்கான படிவம் தொடர்பான சரியான கூற்றண்டு போட்டு அவர்கள் கேட்கலாம். சரி, நாங்கள் அதை எளிமையாக பார்த்து கொண்டு போவோம், அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. முதலாவது, பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் ஒன்றின் அங்கத்தவராக இருப்பவர்கிட்ட இருந்து மாதந்தோறும் அவருடைய சம்பளத்தில் இருந்து சந்தா பணத்தை அறவீடு செய்து அல்லது கழித்து அதனை தொழிற்சங்கத்தின் கணக்கில் சேர்ப்பிக்க முடியும். இரண்டாவது, சம்பளத்தில் இருந்து சந்தா பணத்தை அறவிடுவதற்கான சம்மதம் தெரிவிக்கப்பட்டு உறுப்பினரால் கையொப்பமிடப்பட்ட, அதாவது குறித்த உத்தியோகத்தினால் கையொப்பமிடப்பட்ட படிவம் தொடர்புடைய கொடுப்பனவு உத்தியோகத்தரிடம், அந்த சம்பளத்தை கொடுப்பனவு செய்கிற உத்தியோகத்தரிடம் சங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த படிவம் உத்தியோகத்தரின் தனிப்பட்ட கோப்பில் பர்சனல் ஃபைலில் போடப்படும். உத்தியோகத்தர் வேறு திணைக்களத்துக்கு இடமாற்றம் வரும்போது அவருடைய சம்பள பட்டியல், சேலரி பட்டிகுலர்ஸ் சொல்லுவோம், சம்பள விவர பட்டியலில் சம்பளத்தில் இருந்து அங்கத்துவ பணத்தை அறவிடுவது செய்வது தொடர்பான விவரம் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் டிரெக்ஷன் என்று சொல்லுவீங்க, சம்பளத்தில் இருந்து என்னென்ன கழிக்கப்பட வேண்டும், அந்த கழிப்பனவுகள் தொடர்பான பட்டியலில் அது பதிவு செய்யப்படும். புதிய திணைக்களத்துக்கு போனாலும் அங்கேயும் அவர்கள் அதை கழித்து அனுப்புவார்கள். ஏற்கனவே கொடுப்பனவு உத்தியோகத்தருக்கு வழங்கப்பட்ட சம்மதத்தினை உத்தியோகத்தர் நீக்கிக் கொள்ள முடியும், ரத்து செய்ய முடியும். கொடுப்பனவு உத்தியோகத்தருக்கு தான் ஒரு கடிதம் ஒன்றை வரைந்து தனக்குரிய இந்த சந்தா பணத்தை சம்பளத்திலிருந்து கழிக்க வேண்டாம் என்று சொல்லி உத்தியோகத்தர் கோரும் பட்சத்தில் அந்த சம்மதத்தை, ஏற்கனவே அவரால் தெரிவிக்கப்பட்ட சம்மதத்தை ரத்து செய்து கொள்ள முடியும். அவ்வாறு சங்கத்துக்கு ஊடாக அனுப்பப்படாமல் நேரடியாகவே அவர் கொடுக்கலாம். சங்கத்துக்கு ஊடாக அனுப்பப்படாத சந்தர்ப்பத்தில் அந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ளது
இனி கழித்து அனுப்பப்பட மாட்டாது என்பது சங்கத்துக்கு அறிவிக்க வேண்டும். சங்கத்துக்கு கழித்து தர மாட்டோம், அவர் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டார். அவர் சங்கத்துக்கு ஊடாக அனுப்பியிருந்தால் பிரச்சனை இல்லை, சங்கத்துக்கு தெரியும். சங்கத்துக்கு ஊடாக அல்லாமல் நேரடியாக கொடுப்பன உத்தியோகத்திடம் கொடுப்பதாக இருந்தால் சங்கத்துக்கு அதை எழுத்து மூலமாக அறிவிக்க வேண்டும். சில வேளைகளில் சங்கம் சொல்லும், நான் அவரோட கலந்து பேசி ஒரு சம்மதம் பெற்றுத்தாரேன், நீங்கள் இப்போதைக்கு இதை நிப்பாட்டாதீங்க ஒன்றுலாம் கேட்பினோம். அதுக்கு சம்மதிக்கக்கூடாது. உத்தியோகத்தரோட கலந்துரையாடி அவருடைய தீர்மானத்தை மாற்றுவதற்கு கால அவகாசம் தர சொல்லி யாராவது கோரிக்கை முன்வைப்பார்களாக இருந்தால் அதற்கு செவி சாய்க்கக்கூடாது. அது செய்ய தேவையில்லை. சரிதானே? ஒரு உத்தியோகத்தருடைய மாதாந்தம் சந்தாபனம் அறவிட வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு மாதமும் அவர்கிட்ட இருந்து எவ்வளவு தொகை அறவிட வேண்டும் என்கிற ஒரு அட்டவணை ஒன்றை தொழிற்சங்கம் வருஷ தொடக்கத்திலேயே கொடுப்பன உத்தியோகத்தர்கிட்ட சமர்ப்பிக்க வேண்டும். முதலாவது மாதத்திலேயே அதை கொடுக்க வேண்டும். சரிதானே? இப்போது அது 10ஆம் தேதிக்கு முன்னும் கொடுக்க வேணும்னு சொல்கிறாங்க. கொடுப்பன உத்தியோகத்தர் அதில் ஒரு பிரதியை தான் வச்சு கொண்டு மற்ற பிரதியை காசோடு சேர்த்து சங்கத்துக்கு அனுப்பி வைப்பேன். இது அவ்வளவு முக்கியமானது இல்லை. ஒவ்வொரு மாதமும் கொடுப்பன உத்தியோகத்தருக்கு சமர்ப்பிக்கின்ற அந்த பிரதிகளில் மாற்றம் இருந்தால் தன்னிட்ட இருக்கிற பிரதியை அவர் பார்ப்பார். கொடுப்பன உத்தியோகத்தர் 2 அக்கௌண்ட் 2 வச்சு கொள்ளுங்களேன். சரிதானே? அந்த மாற்றங்களை அவர் அதில் திருத்தி கொள்ளுவார். அந்த திருத்தத்தை சங்கத்துக்கும் ஒரு கோப்பியை திருப்பி அனுப்ப வேண்டும். இந்த பகுதியை அடிப்படையாக நீங்கள் வச்சுக்கொண்டு இப்போ 1, 7 காலாண்டு அடிப்படையில் அறவுற என்றால் இந்த விடயங்கள் 1, 9 வரையிலான விடயங்களில் மிக முக்கியமான விடயம் என்னென்றால், ஒன்று எவ்வாறான விடயங்களுக்கான அறவீட்டை அவர்கள் மேற்கொள்ள முடியும், தொழிற்சங்க அங்கத்துவத்துக்கான சந்தாபனம் மற்றும் அவர்களுக்கான மரண நன்கொடை திட்டங்கள், அவ்வாறான ஏனைய திட்டங்களுக்கான சந்தாபனங்களை அறவிடலாம். 2வது, அறவிடுவதற்கான நிபந்தனை என்ன? சம்பள பட்டியலில் இருந்து தன்னுடைய பணத்தை அறவிடுவதற்கான சம்மதம் தெரிவித்து குறித்த உத்தியோகத்தர் கையொப்பமிட்ட படிவத்தினை சங்கம் கொடுப்பன உத்தியோகத்தரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த படிவம் உத்தியோகத்தருடைய சுயவிவர கோவையில் இடப்படும். ஒரு உத்தியோகத்தர் இடமாற்றம் பெற்று செல்லும் போது சந்தாபனம் தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? வேறொரு திணைக்களத்துக்கு இடமாற்றம் பெற்று செல்லும் போது அங்கத்துவ பணத்தை சம்பள பட்டியலில் இருந்து அறவிடுவதற்கான அவருடைய சம்மதம் வழங்கப்பட்டுள்ள விடயத்தை தெரிவித்து அவருடைய சம்பளத்தில் இருந்து கழிக்கப்படும் சந்தா தொடர்பான விவரங்களையும் புதிய கொடுப்பன உத்தியோகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதனுடைய இன்னொரு பகுதியாக 1.8 அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதே விடயம்தான். அவ்வாறு அந்த விவரம் அனுப்பி வைக்கப்படுகிற போது புதிய திணைக்களம் சந்தாபனத்தை அறவிட்டு உத்தியோகத்தருடைய பெயர் விவரங்களோடு அந்த விடயத்தை புதிய திணைக்களத்தினுடைய அட்டவணையில் உள்ளடக்கி வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, அப்போ முதலாவது நாங்கள் எளிமையாக பார்த்துட்டோம். ஒரு தொழிற்சங்க உறுப்பினருக்கு வழங்கக்கூடிய அனுசரணையில் முதலாவது விடயம் அவர்களிடமிருந்து தொழிற்சங்க உறுப்புரிமைக்கான சந்தா மற்றும் ஏனைய நலத்திட்டங்களுக்கான சந்தா என்பவற்றை அறவீடு செய்து, அது மாதாந்தம், காலாண்டு, அரையாண்டு அப்படியாக இருக்கலாம், அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை என்கிற அடிப்படையாக இருக்கலாம். அதை அறவீடு செய்து உரிய சங்கத்தினுடைய நிதியில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த 2வது கடமை விடுமுறை வழங்குதல். கடமை விடுமுறையையும் புகையிரத ஆணைச்சீட்டையும் நான் ஒன்றாகவே சொல்வது வழக்கம். அது போதுமானதாக இருக்கும். கடமை விடுமுறை, புகையிரத ஆணைச்சீட்டு ஆகியவை வழங்கப்படுவது தொடர்பில் நாங்கள் பார்க்க வேண்டும். தொழிற்சங்க உறுப்பினர் ஒருவருக்கு தொழிற்சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில், ஏஜிஎம் என்று சொல்லுவார்கள், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங், தொழிற்சங்க உறுப்பினர் ஒருவருக்கு அவருடைய சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக 1 நாள் கடமை லீவு. இதில் சொல்லப்பட்டிருக்கு 1 நாள் தான் கடமை லீவு கொடுக்கணும். தூர பயணமாக இருந்தால் என்ன செய்கிறது? 1 நாள் கடமை லீவு, மற்றபடி ஒரு சொந்த லீவு தான். 1 நாள் கடமை லீவும்
ஒரு சோடி புகையிரத ஆணைச்சீட்டுகளும் சேவையின் அவசர தேவைகளுக்கு கட்டுப்பட்டு வழங்கலாம். அவருக்கு லீவை கொடுத்து விட்டால் ஆஃபீஸை பூட்ட வேண்டி வருமெண்டா கொடுக்க தேவையில்லை. சேவையின் அவசர தேவைகளுக்கு கட்டுப்பட்டு வழங்கலாம். முதலாவது படி என்ன சொல்கிறோம்? சங்கத்தின் உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கக்கூடிய சலுகை சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஒரு நாள் கடமை லீவு, ஒரு சோடி புகையிரத ஆணைச்சீட்டு சேவையின் அவசர தேவைக்கு கட்டுப்பட்டு வழங்கலாம். இதில் இந்த புகையிரத ஆணைச்சீட்டுக்கு பதிலாக இன்னொரு விடயத்தை நாங்கள் சேர்த்து சொல்ல வேண்டும். தொழிற்சங்கத்தின் வருடாந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு உரிமை உள்ள உத்தியோகத்தர் ஒருவர் தனிப்பட்ட முறையில் இலவச புகையிரத ஆணைச்சீட்டு சோடி வேண்டாம் என்றும் தான் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டியில் பயணிப்பதற்கான செலவை மீளளிக்கும்படியும் கோரிக்கை விடுப்பவராக இருந்தால் அந்த செலவை கொடுக்கலாம். தொழிற்சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்பவருக்கு ஒரு நாள் கடமை விடுமுறை புகையிரத ஆணைச்சீட்டு கொடுக்குறோம். அவர் புகையிரத ஆணைச்சீட்டுக்கு பதிலாக இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டியில் பயணிப்பதற்கான செலவை மீளளிக்கும்படி கோரிக்கை விடுகிற போது அதனை வழங்கலாம். சரிதானே? இரண்டாவது, ஒரு சங்கத்தின் பிரதிநிதிகள் குழு அமைச்சர், அமைச்சின் செயலாளர், திணைக்கள தலைவர் இப்படியான ஒருவரை நேரடியாக நேர்முகமாக சந்திப்பதற்கு அந்த நோக்கத்துக்காக கடமை லீவும் புகையிரத ஆணைச்சீட்டும் வழங்கலாம். இங்கே ஒரு நாள் என்று சொல்லப்படுகிறது. அதை பார்த்துக்கொள்ளும். ஒரு சங்கத்தின் பிரதிநிதிகள் குழு அமைச்சர் ஒருவரை, செயலாளர் ஒருவரை அல்லது திணைக்கள தலைவர் ஒருவரை சந்திப்பதற்காக அவர்களுக்கு கடமை விடுமுறையும் புகையிரத ஆணைச்சீட்டும் வழங்கலாம். அவ்வாறு வழங்குவதற்கு அங்கே சில நிபந்தனைகள் இருக்குது. ஒன்று, அப்படி போகிறவர்கள் 3 பேருக்கு மேலே போகக்கூடாது. 3 பேருக்கு மேலே போகக்கூடாது. ஆகக்கூடியது 3 பேருக்கு தான் இது கொடுக்கலாம். ரெண்டாவது, அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமைச்சர் அல்லது செயலாளர் அல்லது திணைக்கள தலைவர் இணக்கம் தெரிவித்திருக்க வேண்டும். இதற்கு போய் நாங்கள் மினிஸ்டரை சந்திக்கிறதுக்கு ரை பண்ண போகிறோம்னு கேட்டால் கொடுக்கலாம். அமைச்சரோடு சந்திப்பதற்கான சம்மதம் கிடைத்திருக்க வேண்டும். அது ஒரு கடிதமாகத்தானே இருக்கும், எழுத்து மூலமான ஒரு சம்மத கடிதமாக இருக்கும் அல்லது ஒரு அழைப்பாக இருக்கும். இப்போ 2 விஷயம் இருக்கும். 3 பேருக்கு மேலே போக இயலாது. ரெண்டாவது, அமைச்சர் அல்லது செயலாளர் அல்லது திணைக்கள தலைவர் இயல்புடைய உத்தியோகத்தர், ஏற்புடைய உத்தியோகத்தர் என்றால் உரிய உத்தியோகத்தருடைய இணக்கம் கிடைச்சிருந்தால் மட்டும்தான் இந்த சலுகை வழங்கலாம். இப்போ 2 விடயம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 3வது விடயத்தையும் சொல்லி போட்டு நான் ஒரு கல்முல பேசுகிறேன். அரசாங்கத்தினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நாடளாவிய தொழிற்சங்க கிளைகள், இந்த தொழிற்சங்கத்தினுடைய கிளைகள் வேறு வேறு மாவட்டங்களில் இருக்கும் அல்லது மாகாணங்களில் இருக்கும். தொழிற்சங்க கிளைகளின் வருடாந்த கூட்டங்களை கலந்து கொள்வதற்கு அந்த கிளை சங்க உறுப்பினர்களுக்கு அரை நாள் கடமை விடுமுறை கொடுக்கலாம். அரை நாள் டியூட்டி லீவு கொடுக்கலாம். அரசினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடளாவிய தொழிற்சங்க கிளைகளின், பிரதான தொழிற்சங்கம் அல்ல, சரிதானே, அதுதான் வருடாந்த பொதுக்கூட்டம், அது பிரதான சங்கம், அதுக்கு ஒரு நாள் லீவு. இது கிளைச்சங்கங்களினுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அந்த கிளையினுடைய உறுப்பினர்கள் வேறு மாகாணத்திலேருந்து போகிறதுக்கல்ல, இல்லை வேறு மாவட்டத்திலேருந்து போகிறதுக்கல்ல, அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு அரை நாள் கடமை லீவை பெற்றுக் கொடுக்கலாம். சரி, அப்போ இங்கே பாருங்கள், தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய கடமை லீவு மற்றும் புகையிரத ஆணைச்சீட்டு. முதலாவது, தொழிற்சங்கம் ஒன்றின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அதன் உறுப்பினர் ஒருவருக்கு ஒரு நாள் கடமை விடுமுறையும் ஒரு சோடி இலவச புகையிரத ஆணைச்சீட்டும் வழங்கலாம். அவ்வாறு தொழிற்சங்க கூட்டத்தில் பங்கு கொள்வதற்கு உரிமையுடைய உத்தியோகத்தர் ஒருவர் தனிப்பட்ட முறையில் புகையிரத ஆணைச்சீட்டுக்கு பதிலாக இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டியில் பயணித்தமைக்கான பயணச் செலவை மீளளிக்குமாறு கோருவாராக இருந்தால் அதனை வழங்கலாம். இரண்டாவது, தொழிற்சங்கத்தின் பிரதிநிதிகள் குழு, அதாவது தலைவர், செயலாளர், பொருளாளர், உபதலைவர், உபசெயலாளர், இந்த மாதிரி தொழிற்சங்கம் ஒன்றின் பிரதிநிதிகள் குழு அமைச்சர் ஒருவரை அல்லது அமைச்சின் செயலாளர் ஒருவரை அல்லது திணைக்கள தலைவர் ஒருவரை சந்திப்பதற்காக
அவர்களுக்கு கடமை விடுமுறையும் புகையிரத ஆணைச்சீட்டும் வழங்கலாம். எனினும் அவ்வாறு சந்திப்பதற்கான பிரதிநிதிகள் குழுவின் எண்ணிக்கை 3 பேருக்கு மேற்படாமலும் அமைச்சர் அல்லது உரிய உத்தியோகத்தர் அவர்களை சந்திப்பதற்கு இணக்கம் தெரிவித்தும் இருத்தல் வேண்டும். 3வது, அரசினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடளாவிய தொழிற்சங்கத்தின் கிளை சங்கங்களின் வருடாந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு அந்த கிளை உறுப்பினர்களுக்கு அரை நாள் கடமை விடுமுறை வழங்கலாம். இந்த புகையிரத ஆணைச்சீட்டு தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அவ்வாறு வழங்கப்படுகிற புகையிரத ஆணைச்சீட்டுகளுக்கான பெறுமதி, அதுக்கான கணக்கு, அவற்றின் கொடுப்பனவுகள் என்பவை தொழிற்சங்க பணிப்பாளர்னால், பதிவுக்குரிய பணிப்பாளர்னால் பணிக்கப்படுகிறபடி அதை வைக்க வேணும் என்று சொல்லி அது கடமை விடுமுறை தொழிற்சங்கம் என எழுதி அது கடமையினுடைய தன்மை அண்டு வருகிற போது, அதாவது கடமை டியூட்டி வரணும் தானே கொடுக்க போகிறீங்க. அப்போ கடமையினுடைய தன்மை என்று வருகிற போது நீங்கள் அதை தொழிற்சங்கம் என்று எழுத வரும். சரிதாங்க. புகையிரத ஆணைச்சீட்டு நாங்கள் மேலே சேர்த்து சொல்லி இருக்கிறபடியால் அதை பற்றி நாங்கள் அதிகமாக பார்க்க தேவை. அடுத்தது, தொழிற்சங்கத்தின் வேலைகளை செய்கிறதுக்காக சங்கத்துக்கு வேலை இருக்கும் தானே. தொழிற்சங்கத்தினுடைய வேலைக்கு ஒரு உத்தியோகத்தரை அவர் ஆஃபீஸுக்கு வர தேவையில்லை, முழுசாக தொழிற்சங்கத்தின் வேலையே பாருங்கோ என்று விடுவிக்கலாம். சரிதானே. அப்படி விடுவிக்கக்கூடிய விடயம் தொடர்பான நிபந்தனைகள் எவை என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இது ஒரு பெரிய கேள்வியாக கேட்கக்கூடியதாக இருக்கும். தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்காக எவரேனும் ஒரு உத்தியோகத்தரை முழு நேரமாக விடுவிப்பது தொடர்பில் நாங்கள் அவதானிக்கலாம். முதலாவது, தொழிற்சங்கத்தின் நடவடிக்கைகளுக்காக உத்தியோகத்தர் ஒருவரை விடுவித்தல் என்பது முதல் தடவையில் ஆகக்கூடியது 2 வருடங்களுக்கு விடுவிக்கலாம். ஆகக்கூடியது 2 வருடங்கள் அல்லது அவர் சங்கத்தில் பதவி வகிக்கும் காலம் 2ல் எது குறைவானதோ அந்த காலத்துக்கு விடுவிக்கலாம். சில வேளையில் சங்கத்தில் பதவி காலம் 1 வருஷமாக இருக்கும் என்றால் இவரை 2 வருஷம் விடுவிக்கிறேன். சரிதானே. ஒரு சங்கத்தினுடைய உத்தியோகத்தர் முதல் முறையாக விடுவிக்கும் போது 2 வருடத்துக்கு அல்லது அவர் சங்கத்தில் பதவி வகிக்கும் காலம் வரைக்கும் இவற்றில் எது குறைந்ததோ அந்த காலப்பகுதிக்கு விடுவிக்கலாம். இந்த சங்கத்தினுடைய கோரிக்கையின் மீது உத்தியோகத்தினுடைய விடுவிப்பு காலத்தை 4 வருடங்கள் வரையில் நீடிக்கலாம். அதுக்கு பின்னர் ஒரு வருடங்களாக நீடிக்கலாம். ஆகக்கூடியது 4 வருஷங்கள் வரைக்கும் நீடிக்கலாம். ஒரே அடியாக 4 வருஷம் இல்லை, முதல் 2 வருஷம் கொடுக்கிறது, அதற்கு பின்பாக 2 தடவைகள் என்று வச்சுக்கொள்ளுங்களே, ஒரு ஆண்டாக சங்கத்தினுடைய கோரிக்கையின் மீது அவரை விடுவிக்கலாம். 2வது, இந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எத்தனை உறுப்பினர்கள் இருந்தால் விடுவிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். முதலாவது, உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1000க்கு குறைவாக ஆனால் 500க்கு அதிகமாக இருந்தால், 500 விட குறைஞ்சால் ஒன்றும் செய்யலாது, 1000க்கு குறைவு ஆனால் 500க்கு கூட அப்படி இருக்குமாக இருந்தால் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்காக முழு நேரமாக உத்தியோகத்தர் ஒருவர் விடுவிக்கப்பட மாட்டார். தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்காக முழு நேரமாக உத்தியோகத்தர் ஒருவர் விடுவிக்கப்பட மாட்டார். ஆனால் 1 மாதத்தில் 2 நாட்களுக்கு கடமை விடுமுறை வழங்கலாம். ஒரு மாதத்தில் 2 நாள் டியூட்டி லீவு கொடுக்கலாம். இது அப்போ 500க்கு அதிகம், 500ல் இருந்து 1000க்குள்ளே இருக்கு. 1000லும் பார்க்க குறைவு, ஆனால் 500க்கும் பார்க்க அதிகம். அப்போது இந்த எண்ணிக்கையில் இருந்தால்தான் மாதத்தில் 2 நாள் ஒரு உத்தியோகத்திற்கு தொழிற்சங்கத்தின் நடவடிக்கை செய்கிறதுக்கு டியூட்டி லீவு கொடுக்கலாம். சரியா. 2வது, இதனுடைய தொடர்ச்சியாக பேச போகிறோம். சங்கத்தினுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை பரவலாக காணப்பட்டால் 1000 உறுப்பினர்கள், பரவலாக காணப்படாத போது
1500 உறுப்பினர்களை சங்கம் கொண்டிருக்கமாக இருந்தால், அதனுடைய கருத்து பரவலாக காணப்படுகிறது என்றால், ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஒரு திணைக்களத்துக்குள்ளே அப்படி மட்டுப்படுத்தப்பட்ட அமயிலங்கம் முழுவதும் இருந்தால் 1000 உறுப்பினர்கள். ஒரு நிறுவனத்துக்கு அல்லது ஒரு பணியிடத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால், ஒரு திணைக்களத்துக்கு ரெண்டு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் 1500 பேர் சங்கம் கொண்டிருந்தால் உத்தியோகத்தர் ஒருவரை விடுவிக்கலாம். உத்தியோகத்தர் ஒருவரை விடுவிக்கலாம். அது முதலாவதாக நாங்கள் சொல்லுகிறோம் 1000க்கு குறைவாக என்ன, ஆனால் 500க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு முழு நேரமாக விடுவிக்க முடியாது. மாதத்தில் 2 நாட்கள் கடமை விடுமுறை வழங்கலாம். 500க்கு குறைஞ்சதை பற்றி நாங்கள் கதைக்க தேவையில்லை, அதை கொண்டு செய்யலாம். அடுத்தது, உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பரந்துபட்டதாக காணப்படும் போது ஆக குறைஞ்சது 1000 பேர், குறுகிய பகுதிக்கு வரையறுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால், ஒரு நிறுவனத்துக்கு அல்லது பணியிடத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் 1500 உறுப்பினர்களை சங்கம் கொண்டிருந்தால் ஒரு உத்தியோகத்தரை விடுவிக்கலாம். இதுவே 3000 பேருக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் காணப்படுற சங்கத்துக்கு 2 உத்தியோகத்தர்களை முழு நேர அடிப்படையில் விடுவிக்கலாம். இந்த 3 விஷயத்தையும் உள்ளடக்கியதாக நீங்கள் எழுத வேண்டும். இந்த உத்தியோகத்தரை 4 வருஷத்துக்கு மேலதிகமாக விடுவிக்க வேண்டும் என்றால் அந்த திணைக்களத்துக்கு பொறுப்பான அமைச்சருடைய சம்மதத்தோடு சேவையின் அவசர தேவைகளை கருத்தில் கொண்டு வருடாந்தம் நீடிக்கலாம். அவ்வாறு நீடிக்க சங்கத்தினுடைய கோரிக்கையும் உத்தியோகத்தருடைய சம்மத கடிதமும் கொடுக்க வேண்டும். கோரிக்கை 4 வருடங்களை தாண்டி விடுவிக்கப்படுவதாக இருந்தால் உரிய திணைக்களத்துக்கு பொறுப்பான அமைச்சரின் சம்மதத்தோடு தான் அவ்வாறு விடுவிக்கலாம். அவ்வாறு விடுவிப்பதற்கான கோரிக்கை கடிதம் உத்தியோகத்தருடைய சம்மத கடிதத்தோடு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த சலுகைகளை வழங்குவதற்கு, இவ்வாறு தொழிற்சங்கம் தொடர்பான சலுகைகளை வழங்குவதற்கு ஸ்தாபன பணிப்பாளர் நாயகத்தினுடைய முன் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். ஒரு பெரிய கேள்வியை கேட்கலாம், குறிப்பாக எஸ்எல்ஏசாக்கள் இன்னும் கவனமாக இந்த பகுதியை படிக்கணும். மற்றவர்களை கேட்க மாட்டார்கள் என்று இல்லை. தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு விடுவிக்கக்கூடிய காலத்தை பற்றி கேட்கலாம். காலத்தை பற்றி கேட்டால் 4 ஒன்றையும் 4 3ஐயும் சேர்த்து நீங்கள் எழுதணும். சில வேளையில் விடுவிக்கப்படக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கேட்கலாம். எத்தனை அங்கத்தவர்கள் இருந்தால் விடுவிக்கலாம் என்று கேட்கலாம். அல்லது தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்காக உத்தியோகத்தர் ஒருவரை முழு நேரமாக விடுவிப்பது தொடர்பாக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை என்று கேட்டால் நீங்கள் காலத்தையும் சொல்லி எண்ணிக்கையையும் சொல்லி எழுத வேண்டி இருக்கும். இதில் இருக்கிற ஒழுங்கில் அதை எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். முதல் காலத்தை பற்றி சொல்ல போகிறோம். உத்தியோகத்தரை முதல் முறையாக 2 வருஷத்துக்கு விடலாம். அதற்கு பிறகு அவருடைய விடுவிப்பு காலத்தை நீடிக்கிறதாக இருந்தால் சங்கத்தினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் உத்தியோகத்தினுடைய விடுவிப்பு காலத்தை 4 வருஷங்கள் வரையும் நீடிக்கலாம். அடுத்த 4 3ஐயும் சேர்த்து இதோடு எழுத போகிறோம். 4 வருடங்களை தாண்டி விடுவிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் உத்தியோகத்தர் பணியாற்றும் திணைக்களத்துக்கு பொறுப்பான அமைச்சரின் இணக்கத்துடனும் சேவையின் அவசர தேவைகளை கருத்தில் கொண்டும் அவருடைய விடுவிப்பினை வருடாந்தம் நீடிக்கலாம். அவ்வாறு நீடிப்புக்கான கோரிக்கை சமர்ப்பிக்கும் போது அந்த கோரிக்கையோடு உத்தியோகத்தருடைய எழுத்து மூலமான இணக்கம் அல்லது சம்மதம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இனி 2வது விடயத்துக்கு வருகிறோம். உத்தியோகத்தர் ஒருவரை விடுவிப்பது என்பது அவர்களுடைய உத்தியோகத்தரை விடுவிக்கிறது சங்கத்தினுடைய எண்ணிக்கை சார்ந்ததாக இருக்கிறது. சங்கத்தினுடைய எண்ணிக்கை சார்ந்ததாக இருக்கும். இதில் 500க்கு குறைந்தால் விடுவிக்கப்பட மாட்டார்கள். 500க்கு மேற்பட்ட 1000க்கு குறைந்தால் மாதத்தில் 2 நாள் கடமை விடுமுறை கொடுக்கலாம். பரவலான உறுப்புரிமை காணப்படுமாக இருந்தால் 1000 உறுப்பினர்களும் பரவலாக காணப்படாமல், அதாவது ஒரு நிறுவனத்துக்கு அல்லது ஒரு சேவை நிலையத்துக்கு மட்டுப்படுத்தப்படுமாக இருந்தால் 1500 உறுப்பினர்களையும்
சங்கம் கொண்டிருந்தால் ஒரு உறுப்பினரை விடுவிக்கலாம். 3000 பேருக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் காணப்படும் போது 2 உத்தியோகத்தர்களை முழு நேர அடிப்படையில் சங்கத்தினுடைய நடவடிக்கைக்காக விடுவிக்கலாம். சரி, இவ்வாறு விடுவிக்கப்படும் உத்தியோகத்தர்களுக்குரிய சம்பளத்தை பற்றி நாங்கள் பிறகு கீழே பார்த்தோம். அடுத்த பகுதியாக இருக்கு. உத்தியோகத்தர் ஓய்வூதிய உரித்துடைய பதவி ஒன்றை வகிப்பவராக இருந்தால், வழமையாக வேறு தேவைகளுக்கு அப்படி போகிற போது உத்தியோகத்தரை விடுவித்தால் அவர் ஓய்வூதிய அங்கத்துவ பணத்தை செலுத்த வேண்டும். தன்னுடைய ஓய்வூதிய தகமையை உறுதி செய்து கொள்ளும் பொருட்டு அவர் அதற்குரிய அங்கத்துவ பணம் செலுத்த வேண்டும். ஆனால் தொழிற்சங்க நடவடிக்கைக்காக விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தர் தொடர்பில் ஓய்வூதிய அங்கத்துவ பணம் செலுத்தப்பட தேவையில்லை. உத்தியோகத்தர் ஓய்வூதிய உரித்துடைய பதவி ஒன்றை வகிப்பவராக இருந்தாலும் சங்கத்தால் ஓய்வூதிய அங்கத்துவ பணம் செலுத்தப்பட தேவையில்லை. ஆனால் அவர் ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு PSPFக்கு பங்களிப்பு செலுத்துபவராக இருந்தால் அதில் அரசாங்கத்தின் ஒரு பங்கு இருக்குது, உத்தியோகத்தருடைய பங்கு இருக்குது. அரசாங்கம் உத்தியோகத்தர் 8 வீதம், அரசாங்கம் 12 வீதம், இந்த மாதிரி 3-2 வீதம் ஏதோ இருக்குது. அப்போ அவ்வாறு சேமலாப நிதியத்துக்கு பங்களிப்பு செய்கிறதாக இருந்தால் அரசாங்கம் செலுத்த வேண்டிய பங்களிப்பு தொகை சங்கத்தினால் செலுத்தப்பட வேண்டும். பென்ஷன்ண்டா பிரச்சனை இல்லை, செலுத்த தேவையில்லை. நான் பென்ஷனபிள் PSPF இருந்தால், அவருக்கு சேமலாப நிதியமாக இருந்தால் அந்த தொகை சங்கத்தால், அரசினுடைய பங்களிப்பு, உத்தியோகத்தருடைய பங்களிப்பு உத்தியோகத்தர் செலுத்துவர், அரசினுடைய பங்களிப்பு, அரசாங்கம் செலுத்த வேண்டிய பங்கை சங்கம் செலுத்த வேண்டும். உத்தியோகத்தருக்குரிய சம்பளமும் வாழ்க்கை செலவுப்படியும் அரசாங்கத்தினால் செலுத்தப்படும், சங்கத்தினால் செலுத்தப்படுவதல்ல. உத்தியோகத்தருக்குரிய சம்பளம் அரசாங்கத்தினால் செலுத்தப்படும், சம்பளமும் வாழ்க்கை செலவுப்படி. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுருங்க, இதில் தொழிற்சங்க நடவடிக்கைக்காக விடுவிக்கப்படுகிற உத்தியோகத்தர் அவருடைய கோரிக்கையின் பேரில் விடுவிக்கப்பட்டவராக கருதப்பட மாட்டார். அரசாங்கத்தின் தேவையின் பேரில் விடுவிக்கப்பட்டவராக கருதப்பட்டார். அவருடைய கோரிக்கையின் பேரில் விடுவிக்கப்பட்டவர் அல்ல, அரசாங்கத்தின் தேவையின் பேரில் விடுவிக்கப்பட்டவராக இருப்பார். அப்படி இருக்கிறதாக இருந்தால் அவ்வாறு விடுவிக்கப்பட்ட காலப்பகுதி அவருடைய ஓய்வூதிய கணக்கீடு போன்றவற்றுக்கு பாதிப்பு செலுத்தாது. அந்த காலப்பகுதி அவருக்கு பாதிப்பு செலுத்தாது. தானாக கேட்டு போவாராக இருந்தால் அவ்வாறு போய் வந்த காலப்பகுதி, விடுவிக்கப்பட்ட காலப்பகுதி இந்த அளவால் அவருக்கு ஓய்வூதிய நன்மைகளின் அளவு குறையும். அந்த காலத்தை எடுக்க மாட்டேன் ஓய்வூதிய கணப்பீட்டுக்கு. ஆனால் இதுக்கு அடுத்தினோம். சரிதானே? அடுத்தது தொழிற்சங்க சம்மேளனங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். தொழிற்சங்க சம்மேளனம் என்றால் தொழிற்சங்கங்களின் கூட்டம். என்ன அப்போ தொழிற்சங்க சம்மேளனங்களின் கூட்டத்துக்கு எவ்வாறு விடுக்கலாம், எவ்வாறு விடுவிக்கலாம் என்று கேட்டால், தொழிற்சங்கத்தில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்க சம்மேளனத்துக்கு 2 உத்தியோகத்தர்களை முழு நேர அடிப்படையில் விடுவிக்கலாம். தொழிற்சங்கம் வேறு, தொழிற்சங்க சம்மேளனம் வேறு. தொழிற்சங்கங்களின் கூட்டுத்தான் தொழிற்சங்க சம்மேளனம். இது விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ தொழிற்சங்க சம்மேளனங்களுக்கு அரசாங்கம் வழங்கக்கூடிய சலுகை என்று கேட்கப்பட்டால், அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு தொழிற்சங்க சம்மேளனத்துக்கும் 2 உத்தியோகத்தர்களை அதன் பணிக்காக முழு நேர அடிப்படையில் விடுவிக்கலாம். அவ்வாறு விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தருடைய சம்பளம் மற்றும் படிகள் அரசாங்கம் தான் செலுத்தும். அவ்வாறு விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கான சம்பளம் படிகள் அரசாங்கம் செலுத்தும். அதே போல அந்த விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைக்காக, அவை இந்த சொந்த தேவைக்கல்ல, தொழிற்சங்க நடவடிக்கைக்காக நாட்டின் எந்த ஒரு பகுதிக்கும் பயணம் செய்வதற்கு இலவச புகையிரத ஆணைச்சீட்டு அல்லது போக்குவரத்து சபை பஸ் வண்டியில் பயணிப்பதற்கான இலவச அனுமதி சீட்டு வழங்கப்பட வேண்டும். ஆனால் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்காக மாத்திரம், அது அழுத்தி சொல்லப்பட்டது, தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்காக மாத்திரமே என்று சொல்லு. அந்த பகுதியை அழுத்தி சொல்லணும். தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு மாத்திரம் நாட்டின் எந்த பகுதியிலையும் அவர் போய் பார்க்கறதுக்கு இலவச புகையிரத ஆணைச்சீட்டு அல்லது இங்கே மத்திய போக்குவரத்து சபை இருக்கு, நாங்கள் இலங்கை போக்குவரத்து சபையின் இலவச அனுமதி
சீட்டு வழங்கலாம். அவர்களுடைய தொழிற்சங்க சம்மேளனத்தின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு என்ற தொழிற்சங்கத்தின் பிரதிநிதிகள் தான் சம்மேளனத்தின் கூட்டத்துக்கு வருகிறார். ஒவ்வொரு தொழிற்சங்கமும் இருக்கும். அதில் தலைவர், செயலாளர், பொருளாளர்கள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டார்கள் தானே. அவர்கள் சேர்ந்து தான் தொழிற்சங்க சம்மேளனத்தை உருவாக்கி இருப்பார்கள். அப்போ சம்மேளனத்தின் கூட்டத்துக்கு தொழிற்சங்க பிரதிநிதிகள் வருவதற்காக ஒரு நாள் கடமை லீவு, ஒரு சோடி இலவச புகையிரத ஆணைச்சிட்டு, அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு கோரிக்கை முன்வைப்பாராக இருந்தால் இலவச புகையிரத ஆணைச்சீட்டுக்கு பதிலாக இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டியில் அவர் பயணித்ததற்கான செலவு மீளளிக்கப்படலாம். தொழிற்சங்கத்துக்கான செலவு வேறு, தொழிற்சங்க சம்மேளனங்களுக்கான செலவு வேறு. தொழிற்சங்க சம்மேளனம் என்று கேட்கப்பட்டால் முதலாவது ஒவ்வொரு சம்மேளனத்துக்கும் 2 பேர் விடுவிக்கலாம். அவையின் சம்பளத்தையும் படிகளையும் அரசாங்கம் செலுத்தும். தொழிற்சங்க நடவடிக்கைக்காக, தொழிற்சங்க சம்மேளன நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதும் பயணம் செய்வதற்கு அவருக்கு இலவச புகையிரத ஆணைச்சீட்டு அல்லது இலங்கை போக்குவரத்து சபையின் இலவச பயணச்சீட்டு வழங்கலாம். அந்த தொழிற்சங்க சம்மேளனத்தோடு சேர்ந்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் சம்மேளன கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஒரு நாள் கடமை லீவும் இலவச புகையிரத ஆணைச்சீட்டும் கொடுக்கலாம். இலவச புகையிரத ஆணைச்சீட்டுக்கு பதிலாக இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டியில் பயணம் செய்வதற்கான செலவை மீளளிக்க கோரினால் அவ்வாறு செய்யலாம். சரிதானே? அடுத்த பகுதியை பார்ப்போம். இந்த தொழிற்சங்க உத்தியோகத்தர்களுக்கான இடமாற்ற சலுகைகள். தொழிற்சங்க உத்தியோகத்தர்களுக்கான இடமாற்ற சலுகைகள். அப்போ முதல்ல கவனிங்க, இந்த இடமாற்ற சலுகை யாருக்கு கொடுப்பார்கள்? இடமாற்ற சலுகை யாருக்கு கொடுப்பார்? தாய் சங்கத்தின் முக்கிய பதவிகளை வகிக்கும் உத்தியோகத்தர்களுக்கு. அவர்கள் சங்கத்தின் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக பதவி வகிக்கும் காலப்பகுதி வரைக்கும் அவர்களை பொதுவான இடமாற்றத்துக்கு உள்ளாக்காமல் சலுகை வழங்கப்படும். இந்த தீர்மானம் அமைச்சு செயலாளரால் எடுக்கப்பட வேண்டும். முதலாவது விடயம், தொழிற்சங்கம் ஒன்றின் தாய் சங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கின்ற அலுவலர்கள் சங்கத்தின் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொருட்டு அவர்களால் கோரப்படுகின்ற சேவை நிலையத்துக்கு அவர்கள் சேவையாற்றுவதற்கு இணைக்கப்படலாம். அவர்கள் சங்கத்தில் பணியாற்றும் காலம் வரைக்கும் வழமையான இடமாற்ற விதிக்கு உள்ளாக மாட்டார்கள். சங்கத்தின் எந்தெந்த பதவிகளுக்கு இந்த சலுகை வழங்க வேண்டும் என்பது பற்றி, எந்த பதவிகளுக்கு இந்த சலுகை வழங்க வேண்டும் என்பது பற்றி, அந்த அலுவலர்கள் எந்தெந்த இடங்களுக்கு இணைக்கப்பட வேண்டும் என்பது பற்றி தகுதி வாய்ந்த அதிகாரியோடு சங்கம் கலந்துரையாடி தீர்மானிக்க வேண்டும். எந்தெந்த பதவிகளில் உள்ள உத்தியோகத்திற்கு, தொழிற்சங்கத்தின் எந்தெந்த பதவி, தலைவர், செயலாளர், பொருளாளர், உபதலைவர், உப செயலாளர் எல்லாமே இருக்குத்தானே, அதில் யாருக்கு இந்த சலுகை வழங்கப்படும்? தொழிற்சங்கத்தின் எந்தெந்த பிரிவுகளில் எந்தெந்த பதவிகளில் உள்ள அலுவலர்களுக்கு எந்த இடங்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட வேண்டும் என்பதை தகுதி வாய்ந்த அதிகாரியோடு அவர்கள் பேசி சங்கம் கலந்துரையாடி தீர்மானிக்க வேண்டும். இங்கே தகுதி வாய்ந்த அதிகாரி என்று சொல்லப்படுவது ஒரு திணைக்களத்துக்கு உள்ளேயாக இருந்தால் அந்த திணைக்களத்தின் தலைவர். ஒரு திணைக்களத்துக்கு உள்ளேயாக இருந்தால் அந்த திணைக்களத்தினுடைய தலைவர். இணைந்த சேவைக்குரிய உத்தியோகத்தராக இருந்தால் பொது நிர்வாகம் என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர் அல்லது அரசாங்க நிர்வாகம் என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர். ஒன்றுக்கும் மேற்பட்ட திணைக்கள உத்தியோகத்தர்களை கொண்ட சங்கமாக இருந்தால் அப்போதும் அரசாங்க நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர். இடமாற்ற சலுகைகளை பெற்றுக்கொள்வது தொடர்பான ஏற்பாடுகளை நாங்கள் சொல்ல வேணும். தொழிற்சங்கம் ஒன்றின் தாய் சங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கும் அலுவலர்கள்
சங்கத்தின் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் பொருட்டு இடமாற்ற சலுகை ஒன்றை கோரலாம். இடமாற்ற சலுகை ஒன்றை கோரலாம். அவர்கள் தொழிற்சங்கத்தில் பதவி வகிக்கும் காலம் வரைக்கும் இவ்வாறான சலுகை ஒன்றை வழங்க வேண்டும். அவர்கள் வழமையான இடமாற்ற விதிகளுக்கு உட்பட மாட்டார்கள். இந்த தீர்மானம் அமைச்சர் செயலாளரால் எடுக்கப்பட வேண்டும். சங்கத்தின் எந்த பதவிகளுக்கு இந்த சலுகை வழங்க வேண்டும், எந்தெந்த இடங்களுக்கு அலுவலர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் தகுதி வாய்ந்த அதிகாரியோடு கலந்துரையாடி தீர்மானம் எடுக்க வேண்டும். தகுதி வாய்ந்த அதிகாரி என்பது ஒரு திணைக்களத்துக்கு உட்பட்ட அலுவலர்களாக இருந்தால் அந்த திணைக்கள தலைவர், ஒன்றுக்கும் மேற்பட்ட திணைக்களத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர், இணைந்த சேவைகளை சேர்ந்தவர்களாக இருந்தால் அப்போதும் பொது நிர்வாக அமைச்சு செயலாளர். சரிதானே? இந்த சலுகை எப்போது இல்லாமல் போகும்? அவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்ட பதவியில் இருந்து அவர் நீங்கும் போது, அல்லது அவருக்கு பதவி உயர்வு ஒன்று கிடைக்கும் போது இந்த சலுகை இல்லாமல் போகும். அவ்வாறு நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர் பதவியில் இருந்து நீங்கும் போது, அதாவது தொழிற்சங்கத்தின் பதவியில் இருந்து நீங்கும் போது, அல்லது அவருக்கு பதவி உயர்வு ஒன்று கிடைக்கும் போது அவர் இந்த சலுகையிலிருந்து வெளியில் வந்துடுவார். இந்த சலுகை அனுபவிக்கிற ஒரு உத்தியோகத்தரை இடமாற்றம் செய்ய வேண்டுமாக இருந்தால், அந்த சலுகை வழங்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தரை ஏதேனும் ஒழுக்காற்று காரணங்கள் அல்லது அவசர நிலைமைகளின் அடிப்படையில் இடமாற்றம் வழங்க வேண்டுமாக இருந்தால் பொறுப்பான அமைச்சரின் அங்கீகாரத்தை பெறுவார். அமைச்சருடைய அங்கீகாரம் பெற்றுத்தான் அவ்வாறு இடமாற்றத்தை வழங்கலாம். இந்த சலுகையை பெறுவதற்காக விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பம் ஒன்று சலுகையை எதிர்பார்க்கும் உத்தியோகத்தருடைய பெயர் விவரங்களையும் ஒவ்வொரு உத்தியோகத்தரையும் நியமிக்க வேண்டிய சேவை நிலையங்கள் பற்றியதாகவும் சங்கத்தில் தற்போதுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை பற்றிய விவரத்தையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும். தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கான இடமாற்ற சலுகை தொடர்பில் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பத்தில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் என்று கேட்டால், இந்த சலுகையை அனுபவிக்க எதிர்பார்க்கின்ற சங்கம் ஒன்று தகுதி வாய்ந்த அதிகாரியிடம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பம் கீழ்வரும் விடயங்களை கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, இந்த சலுகையை வழங்குவதற்கு எதிர்பார்க்கும் உத்தியோகத்தர்களின் பெயர் விவரங்கள், ஒவ்வொரு உத்தியோகத்தரையும் நியமிக்க வேண்டிய பணியிடங்கள், தற்போது சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆகிய விடயங்களை உள்ளடக்கி தகுதி வாய்ந்த அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தகுதி வாய்ந்த அதிகாரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று திணைக்கள தலைவர் அல்லது பொது நிர்வாகம் என்ற விடயத்துக்கு அல்லது அரசாங்க நிர்வாகம் என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சினுடைய செயலாளராக இருப்பார். சரிதானே? திணைக்கள சுற்று நிறுவனங்களை வழங்குறது இதில் ஒரு புல்ஸ்கெப்டாலின் ஒரு பக்கமாக இருந்தால் 20%, 2 பக்கமாக இருந்தால் 40%, இப்படி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு புல்ஸ்கேப் பேப்பருடைய கால் பகுதியாக இருந்தால் ஒரு தனிப்பக்கம், புல்ஸ்கேப் பேப்பர்ன்றது 4 பக்கங்களை கொண்டிருக்கும், அப்படித்தானே? அதில் ஒரு பக்கமாக இருந்தால் 10% என்றெல்லாம் இருக்குது. இது இப்போது இந்த பகுதி இல்லாதபடியால் இதை நாங்கள் பார்க்க தேவையில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் அத்தியாயம் 34 தொடர்பாக நாங்கள் பேசலாம். சரிவிலைகள் தொடர்ந்து பார்க்கலாம். 34வது அத்தியாயம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பது போல தாபன விதி கோவிந்த பழைய வடிவத்தில் அது 36 என்று சொல்லி குறிப்பிட்டு காட்டப்பட்டிருந்தது. அரசாங்க உத்தியோகத்தர்களினுடைய நலன்புரி சங்கங்களுக்கு விடுவித்தல். இந்த நலன்புரி சங்கத்துக்கும் தொழிற்சங்கத்துக்கும் உள்ள வேறுபாடுன்னா நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். நலன்புரி சங்கம்ன்றது
உத்தியோகத்தர்கள் சேர்ந்து தங்களுக்காக உருவாக்கி கொள்ளுகிற ஒரு சங்கமாக இருக்கு. நலன்புரி சங்கம் என்று சொல்லுகிறது சில சேவைகளை சேர்ந்தவர்களுக்கு மேலதிக நலன்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அரசினால நிறுவப்படுகிற சங்கங்களாக இருக்கும். உதாரணமாக படை வீரர்கள், அதுபோல் யுத்தத்தின் போது காயமடைந்த அல்லது வலுவிழப்புக்கு உட்பட்ட படையினருக்கான நன்மைகளை வழங்குதல், இப்படியாக இருக்கிற ரணவிரு, சேவாவனிதா, இது போன்ற சங்கங்கள் சில சேவைகளில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கு சில மேலதிக நலன்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும், சில விதமான நலன்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வழங்கப்படும். இப்போ இவ்வாறான நலன்புரி சங்கங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தர்கள், அந்த சேவையில் இருக்கிற உத்தியோகத்தர்கள் பெரும்பாலும் தலைவர்களாக இருக்கிறதில்லை. அது தனியாக அந்த தலைவர்கள் நிறுவப்படுவார்கள். இங்கே செயலாளர் அல்லது பொருளாளர் என்கிற பதவி தான் இருக்கும். தலைவர்களுடைய நியமனம் என்பது அரசின் நியமனமாக இருக்கும். சரிதானே? இப்போ இங்கே செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகிய பதவிகளுக்கு தான் நியமனங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ இதை நீங்கள் சும்மா கற்பனையாக நினைச்சு கொள்ளுங்க. படை வீரர்களுக்கான நலன்புரி நடவடிக்கைகளுக்காக உருவாக்கப்படுற சங்கம் என்று ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு சங்கம் என்பதை புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ இது எவ்வாறு உருவாக்கப்படும்? பாராளுமன்றத்தில் தாவிக்கப்படுகிற ஒரு சட்டத்தின் மூலமாகத்தான் இந்த சங்கங்கள் நிறுவப்படும். பாராளுமன்ற சட்டம் ஒன்றின் மூலமாக தாவிக்கப்படும். 1000 பேரை தாண்டிய உறுப்பினர்களை கொண்ட அரச உத்தியோகத்தருடைய நலன்புரி சங்கத்தின் செயலாளர் அல்லது பொருளாளர் பதவிக்கு ஒரு உத்தியோகத்தரை விடுவிக்கலாம். உத்தியோகத்தர்கள் எண்ணிக்கை 1000க்கும் அதிகமாக இருக்குமாக இருந்தால் அங்கே நலன்புரி சங்கத்தினுடைய செயலாளர் அல்லது பொருளாளர் என்ற பதவிக்கு அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை விடுவிக்கலாம். இவ்வாறு விடுவிக்கப்படுற உத்தியோகத்தருக்கு அவர் அரசாங்க சேவையில் இருந்தபோது பெற்றுக்கொள்ளப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் என்பதோடு நலன்புரி சங்கத்தால் தீர்மானிக்கப்படுகிற மேலதிகமான ஒரு கொடுப்பனவையும் வழங்க. ஆனால் சங்கம் செலுத்துகிற கொடுப்பனவு அவருடைய திரட்டிய சம்பளத்தின் 25% தாண்டக்கூடாது. சங்கத்தினால மேலதிக கொடுப்பனவு கொடுக்கப்படலாம். அவர் அரசாங்க சேவையில் இருந்தால் பெற்றுக்கொள்ளக்கூடிய திரட்டிய சம்பளம் ஒன்று இருக்கும் தானே, க்ரோஸ் சேலரி. அந்த திரட்டிய சம்பளத்தின் 25% விட கூடின ஒரு தொகையை வழங்க முடியாது. அரசாங்க சேவையில் இருக்க அவருக்குரிய லீவு போன்ற விடயங்கள் எவ்வாறு இருக்குமோ அதே போல அவருக்கு இங்கேயும் அந்த லீவு போன்றவற்றை அனுபவிக்க முடியும். அதற்கு ஏதேனும் செலவு ஏற்படுமாக இருந்தால் சங்கம் தான் அந்த செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மேலதிகமாக ஒரு செலவு ஏற்பட்டால் நலன்புரி சங்கம் அந்த செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஓய்வூதிய உரித்தை தொடர்ந்து பேணுவதற்காக உத்தியோகத்தருடைய ஓய்வூதிய உரித்து தொடர்ந்து பேணவனமாக இருந்தால் அவர் பென்ஷனுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும். அவருடைய திரட்டிய சம்பளத்தின் 25% சமமான தொகையை ஓய்வூதிய பங்களிப்பு பணமாக சங்கம் செலுத்தும். சங்கம் அரசாங்கத்துக்கு மாதாந்தம் செலுத்த வேண்டும். சங்கத்துக்கு உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்டால் அவர்கிட்ட இருந்து கழிக்கிறது இல்லை. சங்கம் அந்த ஓய்வூதியத்துக்கு உரிய பங்களிப்பு தொகை 25% செலுத்த வேண்டும். இதில் உத்தியோகத்தர் நலன்புரி சங்கம், அரச உத்தியோகத்தர்களின் நலன்புரி சங்கம் ஒன்றுக்கு ஒரு உத்தியோகத்தர் விடுவிக்கப்படக்கூடிய கால எல்லை ஆக்கக்கூடியது 2 வருடங்கள். இப்போ இது ஒரு தனி கேள்வியாக கேட்கப்படலாம். ஒரு அத்தியாயம் அதில் ஒரு கேள்வி தான் இருக்கு. அரசாங்க உத்தியோகத்தர்களின் நலன்புரி சங்கங்களுக்கு அரச உத்தியோகத்தர்களை விடுவித்தல் தொடர்பான ஏற்பாடுகள் இவை. சில வேளைகளில் சின்ன சின்ன கேள்விகளாக கேட்கப்பட்டது என்றால் அரச உத்தியோகத்தர்களின் நலன்புரி சங்கம் எவ்வாறு தாவிக்கப்படுகிறது, அதற்கு முழு நேரமாக ஒரு உத்தியோகத்தரை விடுவிக்க வேண்டுமாக இருந்தால் காணப்பட வேண்டிய குறைந்த பட்ச அங்கத்தவர்களுடைய எண்ணிக்கை என்ன, நலன்புரி சங்கத்தும் ஒன்றுக்கு அரச சேவை நலன்புரி சங்கம் ஒன்றுக்கு விடுவிக்கப்படும் உத்தியோகத்தருக்கு சங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய மேலதிக கொடுப்பனவின் எல்லை என்ன,
அரச உத்தியோகத்தர்களின் நலமுறை சங்கங்களுக்கு விடுவிக்கப்பட்ட அரச உத்தியோகத்தர் தன்னுடைய ஓய்வூதிய உறுப்பினை பேணிக் கொள்வதற்காக செலுத்த வேண்டிய ஓய்வூதிய பங்களிப்பு பணம் யாரால் செலுத்தப்பட வேண்டும், அது எவ்வாறு கணிக்கப்படுகிறது, அரச உத்தியோகத்தர் நலமுறை சங்கங்களுக்கு விடுவிக்கப்படுகிற உத்தியோகத்தர்களை விடுவிக்கக்கூடிய ஆகக்கூடிய காலப்பகுதி எவ்வளவு என்பது போன்ற கேள்விகளை தனித்தனி கேள்விகளாக இதுக்குள்ளே கேட்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் இந்த அத்தியாயத்தையும் நான் முதல்ல உங்களுக்கு காட்சிப்படுத்தி கதைச்ச 25வது அத்தியாயத்தையும் அதுக்குரிய வேறுபாட்டை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். 25வதுன்றது தொழிற்சங்கம் சம்பந்தமானது, 25வது அத்தியாயம்ன்றது தொழிற்சங்கம் சம்பந்தமானது, இது நலம்புரி சங்கம் சம்பந்தமானது. தொழிற்சங்கத்தையும் நலம்புரி சங்கத்தையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி குழப்பிக்கொள்ளக்கூடாது. அது வேறு இது வேறு, சரிதானே? இப்போ தொழிற்சங்க உறுப்பினராக உள்ள உத்தியோகத்தர்களுக்கு வழங்கக்கூடிய அனுசரணை என்று கேட்கப்பட்டால் நாங்கள் சொன்ன 8 விதமான அனுசரணையும் வழங்கலாம். அவர்களுடைய சந்தா பணத்தை அறவிட்டு உரிய சங்கங்களுக்கு கிடைக்க செய்வது, கடமை விடுமுறையும் புகையிரத ஆணைச்சீட்டம் வழங்குறது, தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்காக முழு நேரமாக உத்தியோகத்தரை விடுவிக்கிறது, அவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு முழு நேரமாக விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்திற்கான சம்பளத்தினை அரசாங்கத்தினால் செலுத்துவது, தொழிற்சங்க சம்மேளன நடவடிக்கைகளுக்காக உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற விடுவிப்பு மற்றும் விடுமுறை, புகையிரத ஆணைச்சீட்டு போன்றவை, தொழிற்சங்க உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படுகிற இடமாற்ற சலுகைகள், திணைக்கள சுற்று நிறுவத்தின் பிரதிகளை வழங்குதல் ஆகிய சலுகைகள் அவர்களுக்கு வழங்கப்படலாம். ஒட்டுமொத்தமாக இது கேட்கப்படுமாக இருந்தால் அங்கத்துவ பணம் தொடர்பாக சந்தா அறவிடுவது தொடர்பில் பெரிய அளவுக்கு அதுக்குள்ள கேள்விகள் இல்லை. சின்ன சின்ன விடயங்கள் இருக்குது, அதை ஒரு பெரிய கேள்வியாக எடுத்து சிரமப்பட தேவையில்லை. ஆனால் தொழிற்சங்க உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்படக்கூடிய கடமை லீவும் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்காக வழங்கக்கூடிய புகையிரத ஆணைச்சீட்டு, தொழிற்சங்க உறுப்பினர் ஒருவர் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொருட்டு வழங்கப்படக்கூடிய கடமை விடுமுறை மற்றும் புகையிரத ஆணைச்சீட்டு சம்பந்தமாக கேட்டப்பட்டால் நாங்கள் ஆண்டு பொதுக்கூட்டத்துக்கு 1 நாள் லீவும் 1 சோடி புகையிரத ஆணைச்சீட்டம், புகையிரத ஆணைச்சீட்டுக்கு பதிலாக பஸ் டிக்கெட்டுக்கு கிளைம் பண்ணினால் அதை கொடுக்கலாம். அதே போல் சங்கத்தினுடைய நிறைவேற்று சபையைச் சேர்ந்த உறுப்பினர்கள், அமைச்சர், செயலாளர், திணைக்கள தலைவரை சந்திக்கிறதுக்கு அவர்களுக்கு கடமை லீவும் புகையிரத ஆணைச்சீட்டும் வழங்கலாம். அவங்க 2 கண்டிஷனுக்கு ஆக கூடது 3 பேர் போகலாம். சந்திப்பவர் அதற்கான நேரம் ஒதுக்கி சம்மதம் தெரிவிச்சிருக்க வேண்டும். தொழிற்சங்க கிளைகள் இந்த கூட்டத்தில் பங்கு கொள்வதற்காக அந்த கிளையில் அங்கத்தவராக இருக்கிறவருக்கு அரை நாள் விடுமுறை வழங்கலாம், சரிதானே? அப்போது அடுத்தது புகையிரத ஆணைச்சீட்டு இதோடைய சேர்த்து கதைச்சு போட்டோம். சங்கம் ஒன்றுக்கு விடுவிக்கிறது சம்பந்தமாக பார்த்த நாங்கள் விடுவிக்கப்படக்கூடிய காலப்பகுதி முதல் தரம் 2 வருஷம், அதுக்கு பிறகு 1 வருஷம் நீடிக்கலாம். ஆகக்கூடியது 4 வருஷம். இதற்கு மேலே இதுக்கு தாமன பணிப்பாளர் நாயகத்தினுடைய அனுமதி பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். இதற்கு மேல் 4 வருடத்துக்கு மேலே நீடிப்பதாக இருந்தால் அந்த திணைக்களத்துக்கு பொறுப்பான அமைச்சருடைய இணக்கத்தின் பேரில் வருடாந்தம் நீடிக்கலாம். நீடிப்புக்கான கோரிக்கை கடிதத்தோடு, சங்கத்தினால் சமர்ப்பிக்கப்படுகிற கோரிக்கை கடிதத்தோடு உத்தியோகத்தருடைய சம்மத கடிதமும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது எண்ணிக்கை தொடர்பாக கேட்டால் 500க்கும் மேற்பட்ட 1000க்கு குறைஞ்சால் 2 நாள் கடமை லீவு, 1000க்கு மேற்பட்டு பரவலாக 1000, செறிவாக என்றால் 1500, அதுக்கு மேலே இருக்குமாக இருந்தால் ஒரு உத்தியோகத்தரை விடுவிக்கலாம். 3000க்கு மேலே என்றால் 2 பேரை விடுவிக்கலாம். எண்ணிக்கையும் பார்த்தோம். நான் ஒரு சமரி ஒன்று சொல்லி கொண்டு போகிறத கேட்டேன். சரி, அவருடைய சம்பளம் வழங்குவது ஓய்வூதிய உரித்துடையவருக்கு ஓய்வூதிய பணம், ஓய்வூதிய பங்களிப்பு தொகை சங்கத்தால் செலுத்த தேவையில்லை. ஆனால் அங்கே நலமுறை சங்கமாக இருந்தால் செலுத்த வேணும். தொழிற்சங்கத்துக்கு செலுத்த தேவையில்லை, நலமுறை சங்கத்துக்கு செலுத்த வேணும். தான் வித்தியாசம், சரிதானே? அவர் அரசாங்க உத்தியோகத்தருடைய சேமலாப நிதியத்துக்கு பங்களிப்பு செய்வதாக இருந்தால் அப்போது சங்கத்தினால் அந்த தொகை, அரசாங்கம் செலுத்த வேண்டிய தொகையை இவர் செலுத்த வேண்டும். அரச உத்தியோகத்தில் இருக்க அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட வீதத்தை செலுத்தும், அந்த வீதத்தை இப்போ சங்கம் செலுத்த வேண்டும். சாதாரணமாக உத்தியோகத்தருடைய சம்பளம், வாழ்க்கை செலவுப்படி போன்றவை அரசாங்கத்தினால் செலுத்தப்படும்.
சம்மேளனங்களும் இதே மாதிரியே பார்த்துறாங்க. தொழிற்சங்கங்களுடைய கூட்டுத்தான் சம்மேளனம். அதுக்கு ஒரு ஆளை விடுவிக்கலாம். சம்பளம் படிகளை அரசாங்கம் செலுத்தும். அவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைக்காக நாடு முழுவதும் போவதற்கு இலவச புகையிரத ஆணைச்சீட்டு அல்லது போக்குவரத்து சபையில் இலவச அனுமதி சீட்டு வழங்கலாம். அவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய அங்கத்தவர்கள் என்பது தொழிற்சங்கங்கள். அப்போ அந்த தொழிற்சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு ஒரு நாள் கடமை லீவு, புகையிரத ஆணைச்சீட்டு வழங்கலாம். புகையிரத ஆணைச்சீட்டுக்கு பதிலாக பஸ் டிக்கெட்டுக்கு கிளைம் பண்ணலாம். மற்ற இடமாற்ற சலுகை பார்த்து நாங்கள் முக்கிய பதவியை வகிக்கிற தாய் சங்கத்தின் முக்கிய பதவிகளை வகிப்பவர்கள் அந்த பதவி வகிக்கும் காலம் மட்டும் இடமாற்றத்துக்கு உட்படாமல் அவர்கள் கேட்கின்ற சேவை நிலையங்களுக்கு அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இவர்கள் பொதுவான இடமாற்றத்துக்கு உள்ளாக மாட்டார்கள். அப்படி அவர்களுடைய இடமாற்றத்துக்கான தீர்மானம் அமைச்சு செயலாளரால் எடுக்கப்படும். அவர்கள் எந்தெந்த பதவிக்கு வழங்க வேண்டும், எந்தெந்த நிலையங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை தகுதி வாய்ந்த அதிகாரியோடு கலந்துரையாடி சங்கம் தீர்மானிக்கும். தகுதி வாய்ந்த அதிகாரி என்பது 2 பேர் தான். பொது நிர்வாக உடையத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர். இவர் இணைந்த சேவைகளுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட திணைக்களங்களை உள்ளடக்கிய தொழிற்சங்கங்களுக்கும் அவர் அப்படி இருப்பார். ஒரே திணைக்களமாக இருந்தால் அந்த திணைக்களத்தினுடைய தலைவர் தகுதி வாய்ந்த அதிகாரியாக இருப்பார். இந்த சலுகையை பெற்றுக்கொண்ட உத்தியோகத்தர் தொழிற்சங்கத்தினுடைய பதவியில் இருந்து விலகும் போது அல்லது அவருக்கு பதவி உயர்வு ஒன்று கிடைக்கும் போது இந்த இடமாற்ற சலுகையை அவருக்கு இல்லாமல் போகும். சங்கம் ஒன்று இதற்காக விண்ணப்பிக்கும் போது இந்த சலுகையை வழங்க வேண்டிய உத்தியோகத்தர்களுடைய பெயர் விவரங்கள், அவர்கள் நியமிக்கப்பட வேண்டிய பணியிடங்கள், சங்கத்தில் தற்போதுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆகிய விடயங்களை உள்ளடக்கி விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பார்க்குறாங்க. திணைக்கள சுற்றறிக்கையின் பிரதிகளை பற்றி நாங்கள் கதைக்கையில் இதில் தற்போது சுற்றறிக்கைகள் சாதாரணமாக இணையதளங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டாலும் ஃபுல் ஸ்டெப் தாளிൻ്റെ தனிப்பக்கம் 2 பக்கமும் கால் பகுதி, அதாவது ஒரு தாளினுடைய ஒரு பக்கம் 10%, 20%, 40% என்று சொல்லி இருக்குது. ஒரு பக்கம் வேண்டாம் 10%, 2 பக்கம் அது முழுத்தாள், முன்பக்கம் பின்பக்கம் 20. ஒரு ஃபுல் ஸ்டெப் பேப்பர் போல் A3 முழுசாக எடுக்கிறதுண்டா 40% என்று இருக்குது. இது இப்போது சாத்தியமில்லை. ஆனால் இதில் ஒரு மாற்றமும் வேற இல்லை. தாவர விதி கோவையில் எழுதப்பட்டபடி இப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த பகுதியை உலகத்தையும் நாங்கள் கதைச்சிருக்கிறோம். நல்லது பிள்ளைகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் நலம்புரி சங்கங்கள் ஆகியவை தொடர்பாக பேசக்கூடிய அளவும் தெளிவாக பேசியாச்சுது. இதை திரும்ப ஒரு தடவை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. எந்த கேள்வி கேட்டாலும் எழுதக்கூடிய அளவுக்கு திரும்ப திரும்ப படித்துக்கொள்ளுங்க. இந்த அளவில் நான் ஒளிப்பதிவை நிப்பாட்டிட்டு விடைபெறுகிறவர்களுக்கு பாய் பாய் குட் நைட் சொல்லியாச்சு. திரும்ப சந்திக்கிற வரைக்கும் நல்ல பொழுதுகள் அமையட்டும். மற்றவர்களுக்காக காத்திருக்கிறேன். ஏதேனும் கேட்க வேண்டியிருந்தேன்.